முதல் வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு அதீத சக்தியை கொடுக்கக்கூடிய, உடல் உயிரோட்டத்திற்கு கொடுக்கக்கூடிய சீரகம், அகத்தை சீர் சீரகம், மஞ்சள், நெல்லிக்காய். நெல்லிங்கிறது வந்து அமுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வை பாட்டி கொடுத்ததா சொல்லுவாங்க இல்லையா, அந்த நெல்லிக்கனியை நம்ம எப்படி இந்த உணவில் பயன்படுத்த போகிறோம், இந்த ஜூஸில் எப்படி நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம்னு தான் முக்கியமானது. நெல்லிக்காய் ஒரு 2 நெல்லிக்காய் போதும். நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய் இருந்தாலும் சரி, பெரிய நெல்லிக்காய். இந்த பெரிய நெல்லிக்காய் கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு டம்ளர் தண்ணி நல்லா மிக்சியில் போட்டு ஜூஸாக ஃபில்டர் பண்ணிட்டிங்கன்னா போதுமான விஷயம். அதில் 2 சிட்டிகை மஞ்சள், கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்பூன் ஜீரகம் பொடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் முழு ஜீரகமாக போட்டிங்கனாலும் சரி, நல்லா அந்த ஜூஸில் ஊறட்டும். நல்லா ஊறின பிறகு நீங்கள் பொடியாக போட்டிங்கனாலும் சரி, இல்லை வந்து ஜீரகமாக போட்டாலும் சரி, அந்த ஜூஸில் நெல்லிக்காய் ஜூஸில் 1 ஹவர் இல்லைன்னா ½ அன் ஹவர் ஊறணும். இதையே நம்ம மிக்சிலேயே முன்னாடியே போட்டு அடிச்சிடலான்னு தோணும் உங்களுக்கு. அப்படி பண்ணக்கூடாது. ஜூஸில் நம்ம இந்த ஜீரகம் ஊறணும். இந்த ஊறுறதுல தான் டைமிங்கே இருக்குது. ஒன்றா அடித்து சாப்பிட்டாக்கா அது ஈஸியாக குடிச்சிடலாம். நெல்லிக்காய் ஜூஸில் நம்ம டர்மரிக்கை 2 சிட்டிகை போட்டுடுறோம். இந்த சீரகம் இப்போ பொடியாக இருந்தாலும் சரி, சீரகமாக இருந்தாலும் சரி ஊறணும். ஒரு ½ அன் ஹவர். இந்த தான் நமக்கு பொறுமையான ஒரு விஷயம். இதை மட்டும் நம்ம வந்து வாரம் ஒரு முறை, திங்களோ செவ்வாயோ புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எப்போ வேணாலும் வாரம் ஒரு முறை இதை நம்ம வந்து காலையில் அதிகாலையில் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய கழிவெல்லாம் போயிடும். ஸ்கின்லேயும் ஒரு கழிவு இருக்கும்.